கோவையில் மத நல்லிணக்க கலந்துரையாடல், நல்லாயன் குருகுல மாணவர்கள் பங்கேற்பு. கோயம்புத்தூர் கரும்புக்கடையில் உள்ள மஸ்ஜித் இஹ்சான் மஸ்ஜித். கோவையில் மத நல்லிணக்க கலந்துரையாடல், நல்லாயன் குருகுல மாணவர்கள் பங்கேற்பு. கோவையில் மத நல்லிணக்க கலந்துரையாடல், நல்லாயன் குருகுல மாணவர்கள் பங்கேற்பு. கோயம்புத்தூர் கரும்புக்கடையில் உள்ள மஸ்ஜித் இஹ்சான் பள்ளிவாசலில் இன்று மத நல்லிணக்க கலந்துரையாடல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நல்லாயன் குருகுல கல்வி நிறுவனத்தின் 13ஆம் ஆண்டு மாணவர்கள் தங்களது பாதிரியார் பணிக்கு முந்தைய களப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் மாவட்ட தலைவர் PS உமர் ஃபாரூக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை மாவட்ட செயலாளர் அப்துல் ஹக்கீம் ஒருங்கிணைத்து வழிநடத்தினார். நிகழ்வில் மஸ்ஜித் இஹ்சான் தலைமை இமாம் மௌலவி முஹம்மது இஸ்மாயில் இந்தாதி அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள், மனிதநேயம், சகோதரத்துவம் மற்றும் மத நல்லிணக்கத்தின் அவசியம் குறித்து விரிவாக உரையாற்றினார். பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களிடையே பரஸ்பர புரிதலையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் விதமாக அமைந்த இந்த நிகழ்வின் நிறைவில் பங்கேற்ற அனைவருக்கும் இஸ்லாமிய நூல்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. இதில் சாலிட்டாரிட்டி SIO நிர்வாகிகள் மற்றும் மஸ்ஜித் இஹ்சான் பள்ளிவாசல் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நான் முகமது இஸ்மாயில் மௌலவி, இந்த பள்ளிவாசலினுடைய தலைமை இமாமாக இருக்கிறேன். நம்முடைய பள்ளிவாசல் வெறுமனை வழிபாட்டு தலமாக மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான சமய நல்லிணக்க நிகழ்வுகளுக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்து வரக்கூடிய ஒரு மஸ்ஜித். அந்த வகையிலே நம்முடைய மலுமிச்சம்பட்டியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குட் ஷெப்பர்டு நல்லாயன் பயிற்சி பள்ளியிலிருந்து கிறிஸ்துவ பாதிரிமார்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை குறித்தும் இஸ்லாத்தினுடைய வழிபாடுகளை குறித்தும் வாழ்வியலை குறித்தும் பல்வேறு வகையான சந்தேகங்களை கேட்டு தெளிவு வருவதற்காக வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமிய வாழ்வியல் குறித்தும் அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் குறித்தும் விளக்கப்பட்டது. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் கோவை பெருநகரத்தின் சார்பாக இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. இதிலே என்னோடு ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தினுடைய கோவை பெருநகர தலைவர் ஜனாப் உமர் ஃபாரூக் சாஹிப் அவர்களும், கோவை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தினுடைய மக்கள் தொடர்பு செயலாளர் சகோதரர் அப்துல் ஹக்கீம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னின்று வழிநடத்தினார்கள். பல சந்தேகங்களும் கேட்டு இந்த நிகழ்விலே தெளிவுபடப்பட்டது. அதோடு சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இங்கே பரிமாறப்பட்டது. இதற்காக அவர்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெற்று சென்றார்கள். இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி இது புதிதல்ல. வருடந்தோறும் இந்த நிகழ்ச்சி நம்முடைய மஸ்ஜிதிலே நடைபெற்று வருகிறது. கிறிஸ்துவ பாதிரிமார்கள் மட்டுமல்ல, பல்வேறு வழிபாட்டு தலங்களிலிருந்து, குறிப்பாக பல கோயில்களிலிருந்து அதனுடைய சாமியார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்களும் வருகை தருவது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்து முடிந்தது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.